ஹாய், இன்றைக்கி நம்ம ஈஸி மெத்தடில் உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இந்த டம்ளரில் நான் இங்கே 3 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு ட்ரை பேனில் நல்லா சூடானதும் அதை நம்ம போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். அண்ட் தென் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சாப்பாட்டு அரிசி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. ஸோ இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் பக்கமாக இருந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, கோல்டன் ப்ரௌனுக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரேயில் நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் வந்து இதை ஆற வச்சுக்கணும். ஸோ லைக் நீங்கள் வந்து ஃபேனுக்கிட்ட இல்லைனா ஒரு காத்தோட்டமாக இருக்க பகுதியில் நீங்கள் வச்சு நல்லா ட்ரை பண்ணி காய வச்சுக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம அரைச்சி 10 டேஸ் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு மாதிரி நான் அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா தண்ணி ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஸோ இந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுடரை ஆட் பண்ணி சுகர் ஆர் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி நீங்கள் வந்து உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே இதிலே போட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படிங்கிறனால நீங்கள் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஹெல்தி. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் இறக்கிடலாம். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அதை கலக்கிட்டே இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.